ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் காட் கிளியர் வச்சுட்டோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கலை சேவியர்மனோட எபிசோட் நம்பர் 23 தான் பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சாப்டரில் பார்த்தா ஹீரோ அந்த ஃப்ளோருக்குள்ளே என்ட்ரு ஆகியிருப்பான். அதுக்கப்புறம் அவனோட தங்கச்சிக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட பார்த்தா அவனுக்கு அங்கேயே சம்பவம் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படியே சீனை கட் பண்ணி ஜங்ஃபாங்கை காட்டுறாங்க. அங்கே பார்த்தா இந்த சியோனாவும் தாத்தான்னு கத்திட்டு இருந்திருப்பான். அந்த ஜங்ஃபாங்கும் உன்னை பாரு, இப்படி தான் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு நான் காட்டியிருக்கேன் பார்த்தியா, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, அங்கே பார்த்தா அந்த தாத்தாவும் ஆனான்னு சொல்லிட்டு அவளும் அழுதுருப்பான். ஜங்ஃபங்கும் அவன் மேலே அவனோட எபிலிட்டியை யூஸ் பண்ணியிருப்பான். ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு அவளும் கேட்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதவு திறந்துட்டு உள்ளே வந்திருப்பான். நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்ஃபங்கும் பார்க்க, அப்போ சாயும் சியோனாவை பார்த்துட்டு ஷாக்காயிருப்பா. சியோனா மேலே அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணியிருப்பா இல்லையா, அதனால அதை பார்த்துட்டு அவளுமே ஷாக்காயிருப்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்டர் 49 முடியுது. சாப்டர் 50 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட பிரதர், நீ இதை பார்த்தியா, இது முள்ளோட இருக்க டெண்டகல்ஸ் மாதிரி இருக்குது, இது என்ன மாதிரியான ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு சாயும் கேட்க, ஆமாம் இந்த ஸ்கில் ஒரு டிசாஸ்டர் டைப் ஸ்கில் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு பைண்டிங் ஆகினி இதோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். இந்த பைண்டிங் ஆகினிங்கிறது தான் கைஸ் இந்த ஜங்ஃபாங்கோட ஸ்கில்லு. அதோட ஹியூமன் எவால்டு ஹியூமனாக மாறினா அதுக்கப்புறம் நிறையா விதமான ஸ்கில்ஸை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு கிடச்ச இந்த இன்ஃபர்னோ எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சர் டைப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இவனோட எபிலிட்டி நேச்சரே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டூப்ளிகேட் எபிலிட்டியும் சாயோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எபிலிட்டி ஒரு மிஸ்டிக் டைப் எபிலிட்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறான். அப்போ சியோனாவும் இந்த டெண்டகல்ஸ்லேருந்து அவனும் தப்பிச்சு அப்படியே எந்திரிச்சது எங்கள் தாத்தாவை இவன் தான் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுக. அப்போ நம்ம ஹீரோவுக்கும் ஒரு பயங்கரமான ஷாக்கும் கடுப்பாகவும் இருந்திருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் மார்ஷல் ஆர்ட் அவர்கிட்ட கற்றுக்கலான்னு இருந்திருப்பான். அந்த பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெயிலியர் ஆகிருக்கும், அதுவும் இவனால் ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பயங்கர கோவப்பட்டு, அப்போ இந்த ஜங்ஃபங் ஒரு காமெடி பண்ணுவான் பாருங்கள். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஏய் பொடிப்பையில் எனக்கு மண்டி போடு, உனக்கு உயிர் பிச்சு தரேன், இல்லைனா என்னோட ஆக்னி ஸ்கில்லோட நரகனா என்னென்னு உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு அவனும் சொல்ல, அப்போ ஹீரோவையும் அவன் அட்டாக் பண்ணியிருப்பான். சாயும் பிரதர் கேர்ஃபுல்லாயிரு அப்படின்னு கத்தியிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அஃப்கோர்ஸ் ஹீரோ அவன் மேலே அந்த டெட்டகல்ஸும் பட்டிருக்கோம். அப்போ ஜங்ஃபங்கும் பார்த்தீங்கன்னா உன்னை நீயே பாரு, நீங்கள் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கணும், உன்னை நீயே பாரு, இந்த சின்ன அட்டாக்கை கூட உன்னால் டாச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்க, நம்ம ஹீரோவும் பயந்துருக்க மாட்டான். அவன் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கோவம் வந்திருக்கும். உன்னால் முடிஞ்சதை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் சொல்ல, அப்போ ஜங்ஃபங்கும் நீ எப்படி இந்த அளவுக்கு எதுவும் ஆகாத மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியில் பார்க்க, அப்போ ஹீரோவும் செஞ்சுக்கிட்டு, எனக்கு தெரியும் வலினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ உன்னோட வலியை மறைச்சிட்டு தான் இங்கே நிற்கிறேன்னு நல்லாவே புரியுது, நான் இந்த மாதிரி அட்டாக்லாம் என்னோட பழைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த டெண்டகல்ஸ் முன்னாடி அப்படியே கெத்தாக நடந்து போக, ஜங்ஃபங்கும் பயத்தில் நீ யார் எங்கேருந்து வந்திருக்க, என்கிட்ட வராத தள்ளிப்போன்னு சொல்லியிருப்பான். அப்போ ஹீரோவும் இன்ஃபர்னோ ஃபயர் அபிலிட்டியை யூஸ் பண்ணி அந்த இரும்புறால் ஃபியூஸ் பண்ணியிருப்பான். ஜங்ஃபங்கும் அதை பார்த்து சாக்கில் பார்க்க, அவன் பின்னால் பார்த்தா பேய் மாதிரி இந்த சியோனாவும் எந்திரிச்சு நின்றுருப்பா. அவளை பார்த்துட்டு ஜங்ஃபங்கும் பயத்தில், இங்கே என்ன நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலே, சியோனா நீ எப்படி அப்படின்னு அவன் கேட்டிருப்பான். ஹீரோவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது என்னென்னா இந்த சியோனா இருக்காளையா, அவள் வந்து ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்பில் காடஸ் ஆஃப் டெத்தாக இருந்திருப்பா. அந்த எபிலிட்டியை தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவைக்கன் பண்ணியிருப்பா. அவளும் கோவத்தோட ஹீரோவை பார்க்குறா. பார்த்துட்டு இவன் எனக்கு தான் அப்படின்னு அவள் சொல்லியிருப்பா. ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாயும் சியோனாவை பார்த்துட்டு ஷாக்காயிருப்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்டர் 50 முடிஞ்சிருக்கும். சாப்டர் 51 ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்பை காட்டுறாங்க. அங்கே பார்த்தா எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம், நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சாகணும், இங்கே எல்லாமே ஹை லெவல் ஜாம்பிஸாக இருக்குது, நம்மளோட அதிக லெவலில் இருக்க ஜாம்பிஸ் கிட்ட நம்ம எப்படி சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்து போயிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சியோனா வந்திருப்பா. அவளும் பார்த்தீங்கன்னா அங்கே காடஸ் ஆஃப் டெத்தாக வந்திருப்பாளா. அவளும் அங்கே இருக்க எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறா. அங்கேருந்து எல்லா ஜாம்பிஸும் பார்த்தீங்கன்னா ஒரே வீஸ் தான், எல்லா ஜாம்பிஸும் அப்படியே செத்து போயிருக்கும். அந்த ஸ்பிரிட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கல் ரீப்பர், அது பார்த்தீங்கன்னா இவளை பார்த்துட்டு என்ன ஒரு போரிங், எல்லாத்தையும் ஈஸியாகவே முடிச்சோமே, ஒரே செட்டில் எல்லாத்தையும் முடிச்சோம், சரி நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் கேட்க, அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி அப்படியே ப்ரெசனில் காட்டுறாங்க. ப்ரெசனில் பார்த்தா சியோனாவும் ஜங்ஃபங்கை பார்த்துட்டு, நீ எப்போவும் என்ன பாஸ்டில் புள்ளி பண்ணிக்கிட்டே இருந்தேன், நான் உன்னை அப்போவும் கூட வெறுக்கவே இல்லை, இந்த அப்பாக்கலிப்ஸ் வேர்ல்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கூட நான் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன், உனக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டேன், ஆனால் நீ என்னை சித்திரவதை பண்ணது மட்டும் இல்லை, எங்கள் தாத்தாவையும் கொண்டுட்ட, நீ வேர் ஹவுஸ்லேருந்து வெளியே போனதுக்கப்புறம் நீ உன்னோட தப்பை உணர்ந்து திரும்பி வருவான்னு தான் எதிர்பார்த்தேன், நீ அப்படி வந்திருந்தா நாங்கள் எல்லோரும் உன்னை மனசு ஏற்றுக்கிட்டு இருந்திருப்போம், ஆனால் நீ என்ன பண்ண, எங்கள் எல்லாத்தையும் கொன்னது மட்டும் இல்லாமல் உன்னை எதுக்காதவங்கள கூட கருணையே இல்லாமல் கொன்ன,
அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல, அப்போ ஜங்ஃபங்கும் நான் உன்னோட பாடத்தை கற்றுக்கிட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் ஒரு முட்டாள், நான் ஒரு ஃபுல், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு கெஞ்சி கதறி இருப்பான். என்ன உன்னை மன்னிச்சு விடணுமா, காலம் கடந்து போச்சு, அவனை போய் கொண்டுட்டு வா பிளாக் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ரீப்பர் கோஸ்ட்டை வந்து நம்ம சியோனா அனுப்பிவிடுவா. அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ் மாஸ்டர் நான் போய் அவனை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இவனும் பார்த்தீங்கன்னா பயத்தில் அலறி இருப்பான். அந்த ரீப்பர் கோஸ்ட்டும் அவன் பக்கத்தில் வந்துட்டு அவன் சோலை சாப்பிட்ருக்கோம். ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஜெங்ஃபங் எபிலிட்டி இது உறிஞ்சு எடுத்துருச்சா அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல, அப்போ அந்த சோல் ரீப்பரும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு ரிஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு அதுவும் சொல்லியிருக்கான். அப்போ ஹீரோவும் மனசுல இந்த சோல் ரீப்பரோட ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது, இதோட ஆறாவை என்னால் உணர முடியுது, அதுக்கெல்லாம் காரணம் இந்த பைண்டிங் அக்னி அப்படிங்கிற எபிலிட்டி அது கன்சியூம் பண்ணதுனால தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் யோசிக்க, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோல் ரீப்பரும் மாஸ்டர் உங்கள் கட்டளை நான் நிறைவேற்றிட்டேன், அந்த ஃபுட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அப்போ அந்த சாயும் சியோனா நீ நல்லா தான் இருக்கியா அப்படின்னு அவ கேட்க, அவளும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவோட டெத் பாடியை பார்த்துருப்பா. ஹீரோவும் சியோனா நம்ம இவரை எரிச்சாகணும், இல்லாட்டி இவர் ஜாம்பியாக மாறிடுவாடு, அப்புறம் உனக்கு இவரை 2வது தடவை கொள்றதுல விருப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல, சாயும் ஏய் நீ என்ன பேசுகிற, அப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை இடிச்சிருப்பா. அப்போ சியோனாவும் அவர்ன்னு சொல்கிறதும் சரிதான், அவரை எரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்களே எரிச்சிறீங்களா அப்படின்னு அவள் கேட்க, அப்போ நம்ம ஹீரோவும் சரி நானே எரிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்ஃபர்னோ எபிலிட்டி யூஸ் பண்ணி எரிச்சிருப்பான். எரிச்சதுக்கப்புறம் சியோனா கிட்ட எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்குது, உன்னால் அதை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு கேட்க, அப்போ இந்த ரெல்லி பிளாக் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரெல்லி பிளாக்கோட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருப்பான். அதாவது அந்த ரெல்லி பிளாக் அப்படிங்கிறது அந்த சோல் ரீப்பரோட நேம் கைஸ். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 51 முடியுது. சாப்டர் 52 ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து அந்த சியோனா கிட்ட அவளோட பிளாக் ரீப்பர் கிட்ட சண்டை போடலாம்னு சொல்லி கேட்டிருப்பான் இல்லையா, அதுக்கு வந்து சியோனாவும் அதெல்லாம் என்னால் முடியாது, பிளாக் ரீப்பர் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், அவன் கூட சண்டை போட்டான் அப்படின்னா நீ இறந்து போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, உன்னோட லைஃப்பில் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு அவ சொல்ல, அதுக்கு ஹீரோவும் எனக்கு நல்லாவே தெரியும் பிளாக் ரீப்பர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான்னு, ஆனால் அதுக்கு அர்த்தம் அவன் என்னோட ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம் இல்லை, அவன் என்னோட ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் அவனோட எப்போ ஒருபடி மேலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பான். சொல்லிவிட்டு நீ என்கிட்ட எந்த ஓல்டு பேக்கும் பண்ண வேண்டாம், அவனோட ஃபுல் ஃபோர்ஸோட சண்டை போடு, வா சண்டை போட்டு பார்க்கலான்னு அவன் கூப்பிட, சரி சொல்கிறது சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் நல்லது வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல் ரீப்பரை பார்த்தீங்கன்னா சண்டை போட அனுப்பியிருப்பா. அப்போ இது அதுவும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் என்ன சொல்கிறீங்க, என்னாலலாம் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டிருப்பா, ஏன் சண்டை போட முடியாது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்க, அதோட இந்த வீடியோ இதோட முடிவடையுது. ஆனால் இதோட செகண்ட் வீடியோ சேர்த்து தான் கைஸ் வருது. அதனால் மறக்காமல் இந்த வீடியோக்கு எவ்வளோ கமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஆளுக்கு ஒரு கமெண்டாச்சும் பண்ணிட்டு போங்க கைஸ், நான் கெஞ்சி கேட்குறேன். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிவடையுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை கைஸ்.